A point moves with a uniform acceleration. கொஸ்டின்ல வந்து ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அதை நோட் பண்ணிக்குவோம். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் யூனிஃபார்ம்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் moves with uniform acceleration, and v1, v2 and v3 denote the average velocity. Note this word, this is average velocity. v1, v2 and v3 is average velocity. Velocities. 3 successive interval of time. 3 successive interval, t1, t2 and t3. இதான் நம்ம key point. 3 successive interval of time we have average velocity. So what is average velocity? U initial velocity for the final velocity by 2 for this case. Acceleration constant இருக்கணும், time being வந்து successive interval of time இருந்துச்சுன்னா average velocity formula initial velocity plus final velocity by 2 for v1. நம்ம v2க்கு இதே தான் ஃபார்முலா இருக்கும், v3க்கு இதே தான் ஃபார்முலா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வேற எக்ஸ்பிளைன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, which of the following relation is correct? என்ன following relation கொடுத்துக்கறாங்க, எதுக்கான ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, average velocity v1 minus v2 is not divided by average velocity v2 minus v3. அப்ப நம்ம என்ன பண்ண, ஆவரேஜ் வெலாசிட்டி v1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், v2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், v3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும், அதுக்கான ரிசல்ட் எது வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 4 ரிசல்ட் எது வேணாலும் வரலாம், சரியா? So the object moves from நான் choose a point A. நான் பாயிண்ட் A ல ஸ்டார்ட் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். Object moves from a start point A and it reach a point B. Point B reach பண்ணிடுச்சு. இதுக்கான டைம் வந்து t1, சரியா? இப்ப இந்த t1 first successive interval time தானே, t1 ஓட ஆவரேஜ் வெலாசிட்டி v1. இங்க பாருங்க, v1ங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்ப b ல இருந்து c ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வருதுன்னு வைங்களேன். இந்த b to c கான டைம் டேக்கன் t2. b to c நல்லா நோட் பண்ணிக்கணும். இது வந்து a to b. b to c ஓட ஆவரேஜ் வெலாசிட்டி v2. அதுக்கப்புறம் d ன்ற பாயிண்ட்டுக்கு வருது. c ல இருந்து d கான டைம் டேக்கன் வந்து t3. அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி v. இப்ப எனக்கு v1 கண்டுபிடிக்கணும், v2 கண்டுபிடிக்கணும், v3 கண்டுபிடிக்கணும். If object moves with a uniform motion in a straight line with a successive interval of time, the what is the formula for average velocity 1? Average velocity v1 is equal to initial velocity plus final velocity by 2. அப்புறம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லென்த் AB எடுங்க, அடுத்து BC இருக்கு, CD இருக்கு. நான் தனியா AB லென்த் தனியா எழுதுறேன். இந்த ஃபர்ஸ்ட் லென்த் AB யோட எனக்கு என்ன தேவை, இனிஷியல் வெலாசிட்டி தேவை, இதோட ஃபைனல் வெலாசிட்டி தேவை, சரிங்களா? இந்த B என்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் லென்த் AB ல இந்த ஃபைனல் வெலாசிட்டி தான். அடுத்த லென்த் என்ன இருக்கு, ஓகே, அடுத்த லென்த் நான் எடுக்கிறேன். அடுத்த லென்த் BC எடுக்கும்போது இந்த B இந்த லென்த் நெக்ஸ்ட் லென்த் BC யோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்னா AB லென்த்ல ஃபைனல் வெலாசிட்டி. இந்த V தான் இங்க வந்து இனிஷியல் வெலாசிட்டியா மாறும். ஹியர் we have a final velocity. இப்ப அதே மாதிரி CD லென்த் எடுங்க, CD லென்த் இந்த C ல என்ன வெலாசிட்டி இருக்கோ அதுதான் C ல இங்கே இருக்கும். அப்ப இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. இதோட ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, இது புரிஞ்சிருச்சாப்பா? இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? ஓகே, here I assume the particles moves with the initial velocity u. For the distance travel from A to B, we have a time taken t1. t1 ன்ற டைம்ல A ல இருந்து B ன்ற பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு. So எனக்கு இந்த B ல வெலாசிட்டி வேணும். What is the velocity at the point B? என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம், velocity at the point P, that's the final velocity is equal to initial velocity, velocity at point A plus A into time taken t. Okay, இப்போ the point B ல என்னோட velocity கண்டுபிடிச்சிட்டேன். So this is a velocity at a point B, final velocity at the point B.
this should be the initial velocity for the second length. Second length என்னது SBC. சரியா? இது வந்து length AB கான டேட்டா. AB யோட ஃபைனல் velocity கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே அடுத்த கேஸ்க்கு வந்துருங்க. அடுத்து length BC எடுங்க. length BC எடுக்கும்போது length BC க்கு நான் ஒர்க் அவுட் பண்றேன். velocity at the point C is equal to velocity at point B plus, so sorry, நான் இங்க length BC எடுக்க மாட்டேன், length AC எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய டேட்டா ஃபில்டர் அவுட் ஆகும். ஏன்னா velocity at point A வந்து யூன்னு இருக்கு, எனக்கு மேத்தமெட்டிக்கலாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் சி இதுக்கான டோட்டல் டைம் டேக்கன் பார்க்கணும். ஏலேருந்து பிக்கு டைம் T1, பிலேருந்து சிக்கு டைம் எவ்வளோ இருக்கு, T2 இருக்கு. இப்போ டோட்டல் டைம் டேக்கன் T1 plus T2 இருக்கும். ஸோ ஐ சூஸிங் த லென்த் ஹியர் A to C. சரியா? ஏன்ற பாயிண்ட்ல வெலாசிட்டி U, சின்ற பாயிண்ட்ல எனக்கு வெலாசிட்டி தெரியாது. ஸோ ஏலேருந்து சின்ற பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான டோட்டல் டைம் வந்து T1 plus T2 இருக்கும். So what is the velocity at the point P? This is the final velocity. Velocity at the point C is equal to initial velocity. Velocity at the point A plus acceleration into total time taken T1 plus T. So velocity at the point C is equal to U plus A of T1 plus T. சரியா? velocity at point C எங்க கண்டுபிடிச்சிட்டேனா? Same as அடுத்த லென்த் வந்து A to D நான் சூஸ் பண்ண போறேன். ஐ சூஸிங் த லென்த் A to D. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்ற பாயிண்ட்லேருந்து டின்ற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஏன்ற பாயிண்ட்லேருந்து டின்ற பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கான டோட்டல் டைம் பாருங்க. ஏ இருக்குங்களா, ஏலேருந்து டிக்கு வர்றதுக்கான டோட்டல் டைம் T1 plus T2 plus T3. ஸோ டோட்டல் டைம் வந்து என்னவா இருக்கு இங்க, T1 plus T2 plus T3. This is the point, location, velocity at point D. We don't know. We know the velocity at the point A is U. We have to use a formula. Velocity at point D is equal to velocity at point A plus acceleration into total time. So velocity at point D is equal to U plus A of T1 plus T2 plus T. இப்போ 3 பாயிண்ட்லையும் நான் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணி புது டயக்ராம் வரைகிறேன். We have a 3 slot. What is the velocity at point A? This is my point A. Point A ல velocity U இருக்கு. What is the velocity at point B? Point B ல velocity U plus AT1. Point C ல velocity U plus A of T1 plus T2. Point D ல velocity U plus A of T1 plus T2 plus T3. Okay. இப்போ ஏக்கும் பிக்கு நடுவில் டைம் டேக்கன் T1, பிக்கும் சிக்கு நடுவில் டைம் டேக்கன் T2, சிக்கும் டிக்கும் நடுவில் டைம் T3. டைம் T1க்கு ஆவரேஜ் வெலாசிட்டி V1, டைம் T2க்கு ஆவரேஜ் வெலாசிட்டி V2, டைம் T3க்கு ஆவரேஜ் வெலாசிட்டி T3. சரியா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா நான் சொன்னேன், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி பை 2. ஃபார் லென்த் ஏபி, for length AB, average velocity is V1, that is equal to initial velocity plus final velocity by 2. For length AB, what is the velocity at the point A? That is a U plus, what is the velocity at the point B? U plus AT1 by 2. We get 2U plus AT1 by 2, U plus A by 2T. இது வந்து V1, ஆவரேஜ் வெலாசிட்டி V1 கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி ஃபார் லென்த் BC, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் V2, that is a velocity at the point B plus velocity at the point C. That is a, for length BC,
u plus a1 is initial velocity, u plus a of t1 plus t2 is a final velocity. That is a velocity at the point C. Whole divided by 2, we get u plus at1 plus u plus a of t1 plus t2. அப்படி இதெல்லாம் at1 plus at2 whole divided by 2. என்ன வருது நமக்கு ஆன்சரு? u plus u is 2u. at1 plus at1 2at1 plus at2 divided by 2. Further simplification gives that u plus at1 plus at2 by 2. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? Finally we get the length is SC to D. For that length, velocity is v3, average velocity. Velocity at C plus velocity at D divided by 2. What is the velocity at C? Already we will find out the velocity at the point C. U plus at1 plus at2 plus u plus at1 plus at2 plus at3 whole divided by 2. So we get 2u, 2at1, 2at2, 83 divided by 2. And now paranga, finally we get u plus at1 plus at2 plus 83 by 2. So I have a v1 value, v2 value, v3 value. இப்போ தனியாக எழுதிக்குவோம், ஏன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நான் தனியாக v1 வேல்யூ, ஆவரேஜ் வெலாசிட்டி v1 தனியாக எடுத்து எழுதுறேன். u plus a by 2 t1, v2 என்னது u plus at1 plus a by 2 t2, v3 is equal to u plus at1 plus at2 plus 83 by 2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? v1 minus v2 என்ன ஆப்ஷன் இருக்கு? v1 minus v2 divided by v2 minus v3. முதல்ல v1 minus v2 கண்டுபிடிங்க. நான் v1 minus v2 கண்டுபிடிக்கிறேன். v1 minus v2 என்ன வருது? u plus a by 2 t1 minus of v2. அப்போ minus u minus at1 minus a by 2 t2. இங்க பாருங்க u கேன்சல் ஆகுது. a by 2 t1 minus at1. சரியா? half minus 1 is minus half. Minus a by 2 t1 minus a by 2 t2. நான் என்ன பண்றேன்னா minus a by 2 காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு t1 plus t2. So I get v1 minus v2 is equal to minus a by 2 of t1 plus t2. அதே மாதிரி v2 minus v3 கண்டுபிடிக்கணும். v2 minus v3 by u plus at1 plus a by 2 t2 minus v3 minus நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். minus u minus at1 minus at2 minus at3 by 2. u cancelled, at1 cancelled. So v2 minus v3 is equal to a by 2 t2 minus at1. Half minus 1 is a minus half. So minus a by 2 t2 minus at3 by 2. நான் minus a by 2 காமன் எடுத்துட்டேன்னா t2 plus t2. So v2 minus v3 கண்டுபிடிச்சாச்சு. That's all. Come to the conclusion. என்ன பண்ணோம் நம்ம? v1 வேலை கிட்டிக்குமா? கிராஃபிக்ஸ் அதிகமாகிடுச்சு, எதாவது நல்லது. ஓகே,
v1 minus v2 divided by v2 minus v3 என்ன வருது minus a by 2 of t1 plus t2 minus a by 2 of t2 plus t3 a by 2 cancel ஆகுது இப்போ t1 plus 2 divided by t2 plus 3 அதை நான் v இஸ்ட் போட்டு எழுதுங்க v1 minus v2 east v2 minus v3 is equal to t1 plus t2 east t2 plus t. This is my answer. This is our answer. t1 plus t2 is to t2 plus t3. என்ன check பண்ணும்? So lengthy max option 2 வருதா? Option 2 I think. t1 plus t2 plus t2 plus t3. Clear amma? Very lengthy problem. Okay. Doubt இருக்கா? இதை அப்லோட் பண்ணிடுறேன், நைட்டு அப்லோட் பண்ணிடுவேன், பார்த்துக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வைஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். புக்கை டவுன்லோட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஓகே, மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A 2 meter wide truck is moving with the uniform speed. Note this very here. Speed is uniform. Trucks moves with the uniform speed. Okay. The width of the truck is 2 meters. The velocity of the truck is 8 meters per second. Here draw the truck. Truck oda width. சரியா? Consider it's a truck. இந்த truck consider assume பண்ணிக்கோங்க. The rectangular box வந்து ஒரு truck ன்னு assume பண்ணிக்கோங்க. The truck moves with the velocity v0, that is 8 meter by second. The width of the truck is 2 meter. Note this very important point. This is a very important point. Width of the truck is 2 meter. Along a straight horizontal road, there is a horizontal road. The yellow color line is a horizontal road. Along that horizontal road. Okay. A pedestrian starts to cross the road with uniform speed v. இப்போ the cycle போறாரு. With when the truck is 4 meter away from him. இங்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன். Some person here மூவ் ஆகுறாரு. இந்த ட்ரக்குக்கும் அவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? That is a 4 meter. Truck is a position, initial position ஓன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்சன் இருக்கிற பாயிண்ட் வந்து ஏன்னு வைங்க. ஓன்லேருந்து ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 meter. Okay. The minimum value of v so that he can cross the road safely. இப்போ வந்து வேகமாக ஓடணும். எவ்வளோ மினிமம் ஸ்பீடில் போகிறோன்னு பார்க்கணும். ஏன்னா அவர் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஓடுவார். எவ்வளோ மினிமம் ஸ்பீடில் போனார்னா அந்த ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஆக்சுவலாக நார்மலாக அவங்க எப்படி ஓடுவாங்கன்னா, பாயிண்ட் ஏலேருந்து அவர் வந்து வெர்டிகலாக ஓட மாட்டார். இப்படி ஓடினாருன்னா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அவர் என்ன பண்ணுவாருன்னா இன்க்ளைண்டாக ஓடுவார். திஸ் இஸ் அ பாயிண்ட். ஸோ ஹி ரன் like this. அந்த இன்ஸ்டன்ட் கரெக்டாக 4 மீட்டரில் இருக்கும்போது ட்ரக் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ரைட் சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும். ட்ரக் மூவ் ஆகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் இவர் என்ன பண்ணுறது, இது இன்க்ளைண்டாக ஓடுறாரு. சரியா? ஏன்ற பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. இது நான் பீன்னு சொல்கிறேன். சரியா? இப்போ ட்ரக்கு வந்து பீன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது இவர் சம்வேர் ஒரு இடத்துல இருப்பார், ஏதோ ஒரு இடத்துல இருப்பார். ட்ரக்கு வந்து ஹரிசான்ல வந்துக்கிட்டே இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், ஓடிட்டே இருப்பார். கரெக்டாக ட்ரக்கு இங்கே வரும்போது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். இந்த பாயிண்டை நான் சீன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த பெடஸ்ட்ரியன். ஓடுறாரு இல்லையா, அவரோட வேகம் வந்து இப்படி இருக்கணும்.
like this direction, makes angle theta with the horizontal. That's angle theta with the horizontal. This is a theta. It moves with the velocity v. எனக்கு இந்த v தான் கண்டுபிடிக்கணும். மேல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட் டின்னு வச்சுக்கோங்க. இப்ப ட்ரக் வந்து இந்த ஓன்ற பாயிண்ட்ல ஆரம்பிக்குதா? ஓன்ற பாயிண்ட்ல ஆரம்பிச்சு பின்ற பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 மீட்டர் இருக்குங்களா? there is a 4 meter and additional இங்க ஒரு x distance traveled. So total distance traveled by the truck is total distance traveled by the truck. Total distance traveled by truck is எவ்வளோ? 4 meter plus x meter. அங்க ஒரு x meter இருக்கு. அது எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. சரி, ஓகே. இங்க பாருங்க என்ன கான்செப்ட்னா, ஓன்ற பாயிண்ட்ல இருந்து சின்ற பாயிண்ட்டுக்கு ட்ரக் மூவ் ஆகும்போது டேக் அ டைம் டீன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவர் ஏன்ற பாயிண்ட்ல இருந்து சின்ற பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கான டைம் டி. அதான் இந்த ரெண்டு கேஸ்லயுமே வந்து அந்த பர்சன் போடுற டைமும் ட்ரக் ரன் ஆகிற டைம் ஈக்குவல். இங்க டைம் இஸ் கான்ஸ்டன்ட். டைம் டேக்கன் பை ட்ரக் is equal to time taken by man. சரியா? இப்ப ரெண்டு குவாண்டிட்டி நீ ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெலாசிட்டியால கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் velocity is equal to distance by time. Velocity of the truck is equal to distance traveled by truck divided by time taken by truck. இப்போ என்ன பண்ணலாம்? டைம் டேக்கன் பை ட்ரக் கண்டுபிடிச்சலாமா? டைம் டேக்கன் பை ட்ரக் இஸ் ஈக்குவல் டு distance traveled by truck divided by velocity of truck. Same thing. அதே மாதிரி time taken by men is equal to distance traveled by the men divided by velocity of the men. எனக்கு ரெண்டு குவாண்டிட்டி கிடைக்கும். இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணேன்னு வைங்களேன். distance traveled by the truck divided by velocity of the truck is equal to distance traveled by the man divided by velocity of man போட்டேன்னா என்னால் வெலாசிட்டி ஆஃப் த மேன் கண்டுபிடிச்சிட முடியும். பிகாஸ் எனக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ட்ரக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன், டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை மென்னு கண்டுபிடிச்சிருவேன். வெலாசிட்டி ஆஃப் ட்ரக்கு இந்த கொஸ்டினில் இருக்குது. ஏன்னா 8 மீட்டர் பை செகண்ட். அன்னோன் வெலாசிட்டி ஆஃப் த மென்னாக தான் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸை கண்டுபிடிங்க. ஸோ வெலாசிட்டி நான் ரிசால்வ் பண்ணுறேன். எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வெலாசிட்டி ரிசால்வ் பண்ணும்போது என்ன வரும்? ஹரிசாண்டல் வெலாசிட்டி v cos theta அண்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன இருக்குது? v sin theta. இந்த உயரம் CD length, that is a width of the truck, that is a 2 meter. சரி, ஓகே. What is a velocity here? Velocity is a v sin theta. Velocity is equal to velocity v sin theta is equal to distance is another vertical distance 2 meter. 2 meter by the time taken. ஸோ இவர் வந்து இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இந்த பாருங்க, இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் பிக்கு வர்றதுக்கான டைம் டீயாக இருக்கும், ஏலேருந்து சிக்கு வர டைம் டீயாக தான் இருக்கும், ஹரிசாண்டல் டைம் டீ ஒரே டைமில் தான் எல்லாமே நடக்கும். இதை ரிசால்வ் பண்ணிக்கோம் இல்லையா? இப்போ எல்லா டீயும் ஈக்குவல் டீ தான். இந்த டீ ஈக்குவலு, இந்த டீ ஈக்குவலு, இந்த ரெண்டு டீ ஈக்குவலாக இருந்தால் இந்த டீ ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி v cos theta போடுங்க. v cos theta is equal to the horizontal distance, that is a horizontal distance. It is a horizontal distance traveled by the time taken. ரெண்டுலையுமே டைம் ஈக்குவலாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து டைமோட வெளியே இருக்கேன். டைம் இஸ் ஈக்குவல் டு 2 by v cos theta இருக்கு. சாரி 2 by v sin theta. அதை தூக்கி ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன். டைமுக்கான வெளியில் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா எனக்கு எக்ஸ் கிடச்சிடும். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு v cos theta இன்ட்டு டைம். டைம் நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். 2 by v sin theta. v கேன்சல் ஆகுது. cos by sin is a cot theta. So 2 cot theta. This is my horizontal distance traveled by the man. எங்கேருந்து எங்கே?
பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் டிக்கு ட்ராவல் பண்ணுற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 2 cot thetaன்னு வருது. நாங்கள் மேலே எழுதிக்கலாமா? பிகாஸ் த டிஸ்டன்ஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிசி. இங்கே என்ன வரும்? 2 cot theta வந்துடும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரக் கிடச்சிருதா? எவ்வளோ வந்திருக்கு? 4 + 2 cot theta. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நேராக இங்கே ஃபார்முலாக்கு வாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரக் இஸ் 4 + 2 cot theta. Velocity of the truck is 8. What is the distance traveled by the man? இங்க பாருங்க, மேன் என்ன பண்றாரு? இங்கேருந்து இங்கே போறாரா? இது எடுத்துக்கோங்க. distance traveled by the man and velocity of the man ஒர்க் அவுட் பண்ணுங்க. டைம் டேக்கன் பை த மேன் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா distance traveled by the man டைம் இங்க இருக்கா? ஓகே, டைம் equal to distance by velocity. ஓகே, அப்போ என்ன வரும்? இங்க 2/v cos theta. 2/v cos theta. பிகாஸ் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு என்னது? டைம் டேக்கன் பை ட்ரக் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் பை மென் தானே? ஸோ நம்ம இங்கே பாருங்க, டைம் டேக்கன் பை மென் இங்கே இருக்கு. இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். 2/v cos theta இங்கே நான் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, v sin theta. 2/v sin theta. The xm by vm is equal to 2/v sin theta. கிளியரா இருக்காமா இது வரைக்கும்? இந்த 2/v cos theta புரிஞ்சிருச்சா? ஏன்னா இங்கே டைமோட குவான்டிட்டி நான் ஈக்குவல் பண்ணிக்கலாம். டைம் டேக்கன் பை ட்ரக்குக்கு நான் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். டைம் டேக்கன் பை மேன் இஸ் ஈக்குவல் டு என்னது? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அப்போ 2/v sin theta இஸ் டைம் டேக்கன் பை மேன். அப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கிளியராமா? ப்ரொசீட் பண்ணிடலாமா? ஓகே, we need to find velocity of the man. அதான் v வேணும். இப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். v sin theta is equal to 16 divided by 8. அந்த சைடு கொண்டு போனால் 2 × 8 is 16 divided by 4 + 2 cot theta. என்ன பண்ணலாம்? v அந்த சைடு வச்சுக்கலாமா? v தான் எனக்கு வேணும். ஸோ 16 divided by sin theta அங்கே ப்ராடக்டில் வந்துடும். உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. 4 sin theta plus 2 sin theta cos theta. cot theta என்ன பண்ணலாம்? cos theta by sin theta எழுதலாம். இங்க வந்து sin theta கேன்சல் ஆகும். 4 sin theta plus 2 cos theta இருக்கும். நான் என்ன பண்றேன்னா, வெளியே 2 காமனா வெளியே எடுத்துறேன். வெளியே 2 வெளியே எடுத்துட்டேன்னா sin theta plus 2 sin theta plus cos theta வரும். The 2 cancel ஆயிட்டா 8 வரும். So finally I got v is equal to 8 divided by 2 sin theta plus cos theta. இதான வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஆனால் எனக்கு தீட்டா தெரியணும் இல்லையா? தீட்டா தெரிஞ்சுன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வெலாசிட்டிக்கு மேலே தனியாக எழுதிக்கிறேன். வெலாசிட்டி இங்கே எழுதிக்குமா? என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கோம். 8/2 sin theta plus cos theta. Velocity is equal to 8 divided by 2 sin theta plus cos theta. நமக்கு என்ன தேவை? மினிமம் வேல்யூ ஆஃப் த வெலாசிட்டி. இந்த மேனோட மினிமம் வெலாசிட்டி வேணும். ஸோ we need to find the minimum function. A variable is theta. So we differentiate the velocity with respect to time equal to 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? மினிமம் வெலாசிட்டி கிடைக்கும். மினிமம் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் மினிமம் வெலாசிட்டி கிடைக்கும். இப்போ dv/dθ போடுங்க, ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. சரியா? அப்போ u/v மெத்தட் போட்டுக்கணும். சரியா? v² டினாமினேட்டர் என்ன இருக்கணும்? v².
cos theta the whole square. Numerator v u dash. இப்போ 2 sin theta plus cos theta. uங்கிறது நியூமரேட்டர். இங்கே பாருங்க, uங்கிறது இங்கே 8. uங்கிறது 8, vங்கிறது டினாமினேட்டரில் இருக்கிறது. 2 sin theta plus cos theta. நான் v ஸ்கொயர் போட்டேன். இப்போ v u dash 8 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் u v dash டிஃபரன்ஷியேட் பண்ண சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos theta. காசுக்கு மைனஸ் sin theta வந்துடுமா? ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஏன் டீட்டாவை கண்டுபிடிச்ச முடியும். டீட்டாவை கண்டுபிடிச்சிட்டோன்னா எனக்கு வியோட வேல்யூ கண்டுபிடிச்ச முடியும். வெரி ஈஸி கொஸ்டின். ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். 0 into this denominator term is 0. So 0 into this term is 0. I get minus 8 2 cos theta minus sin theta equal to 0. மைனஸ் 8 அந்த சைடு அனுப்பிச்சு விட்டுருங்க, அதுவும் 0 ஆகும். So 2 cos theta is equal to sin theta. For sin theta by cos theta is equal to 2. So I get tan theta is equal to 2. Tan theta is equal to 2 கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னால் sin theta கண்டுபிடிக்க முடியும், cos theta கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு? tan theta is equal to 2 வந்திருக்கா? ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இது தீட்டாவா? tan theta is equal to 2னா 2/1 அர்த்தம். tan theta ஃபார்முலா இப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ ஆப்போசிட் சைடு 2 இருக்கு, அட்ஜசன்ட் 1 இருக்கு. இப்போ ஹைபார்டன்ஸ் என்னவா இருக்கும்? ரூட் எடுத்து ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்ட் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்ட். எவ்வளோ வருது? h ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்ட் பிளஸ் 1 4 பிளஸ் 5. இப்போ h இஸ் ஈக்குவல் டு √5. இப்போ ஹைபார்டன்ஸ் நமக்கு என்னவா இருக்கணும்? √5 இருக்கணும். From this we can find out the sin theta value. What is the sin theta? Opposite by hypotenuse. But 2/√5. What is the cos theta? Adjacent by hypotenuse. 1/√5. So sin theta cos theta value கண்டுபிடிச்சாச்சா? We find out the sin theta and cos theta value. So we have a value for velocity. Velocity formula என்னது? v is equal to 8 divided by இங்க இருக்கு பாத்துங்க இந்த ஈக்குவேஷன் 2 sin theta plus cos theta. இப்போ sin theta வெளியே ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? 2 into 2/√5 cos theta 1/√5. we get 8. 1/√5 காமன் எடுங்க, 4 plus 1 5/√5 மாறும். இப்போ 8√5 divided by 5. இதுக்கு ஆன்சர் வேணும். ஸோ we need a calculator. √5 வேல்யூ என்னதுப்பா? நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்களாம் பண்ணக்கூடாது. √5 2.23 into 8 divided by 5 போட்டால் 3.57 மீட்டர் பை செகண்ட். ஆன்சர் இஸ் 3.57. 3.57 meter by second. So this is a minimum velocity required by the man to avoid the acceleration. Option is 3. Clear? Any doubt please? Clear இருக்கா? கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் பாது. JEE mains and advanced level question. நீட்டுக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? டோன்ட் வரி, நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன், இன்னொரு ரீகால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஒரு கொஸ்டினை பார்த்து பயந்துடாதீங்க, நான் ஒரு சேஃப்டிக்கு தான் அட்வான்ஸ் லெவலுக்கு ஒரு கொஸ்டின் நடத்தியாச்சு. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துக்கிறாங்க. The displacement up to 0.8 second. 8 second displacement கேட்குறாங்க. What is the formula for displacement? Area under the curve. Area under VT curve gives displacement. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கு இல்லை ஏரியா கண்டுபிடிக்கணும். நான் ஏரியா இதுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிடறேன் உங்களுக்கு. இது மாதிரி ஏரியா பிரிக்கணும். நான் ஏரியா பிரிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு ஏரியாவை கொண்டு வரேன். இங்க ஒரு ஏரியா பிரிக்கிறேன்.
இங்கே ஒரு ஏரியா, இது ஃபுல்லாக ஒரு ஏரியா வச்சுக்கோம். இப்போ மொத்தம் எத்தனை ஏரியா வரும் பாருங்க. there is area 1, area 2, area 3, area 4, area 5, area 6, area 7. இது பாருங்க ஏரியா 5ம் 6ம் நெகட்டிவ் ஜோன்ல இருக்கு. நெகட்டிவ் ஜோன்ல வரும்போது மைனஸ் போட்டுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிஸ்டன்ஸ் ஆர் பாத்ல இருந்துக்கு பிளஸ் மைனஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. கிளியர்? இப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஐ ஃபைண்ட் அவுட் வெக்டர் குவான்டிட்டி. இப்போ ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். 5 and 6க்கு நான் மைனஸ் போட்டுக்கணும். ஏரியா 1ஓட வித்து பாருங்க, அகலம் எவ்வளோ இருக்கு? ஏரியா 1ஓட அகலம் வந்து 2. ஏரியா 1ஓட உயரம் வந்து 2. இதுவும் 2 தான். இப்போ ஏரியா 1க்கான ஃபார்முலா ரெக்டாங்குலர் 2 into 2 is 4 meter. சரியா? ஏரியா 2 பாருங்க, ஸ்கொயர். இந்த அகலம் 3 minus 2 is 1. நாட் இதுவும் ரெக்டாங்குலர் தான். ஹைட் எவ்வளோ? சேம் ஹைட். ஹைட்டு 2 மீட்டர் வருது. இப்போ ஏரியா 2 is equal to 2 into 1 is, sorry, that is not meters per second, மீட்டர் தான். 2 மீட்டர். ஏரியா 2 கண்டுச்சுன்னா அதே மாதிரி ஏரியா 3 வாங்க. ஏரியா 3 is a triangle of BH. ஏரியா 3ஓட வித் எவ்வளோ மாறுது சொல்லுங்க ப்ளீஸ் anyone. What is the width of the area 3? 1 கரெக்டா? say sir no please. ஏரியா வித் அகலம் பிரெத் வந்து 1. ஹைட் எவ்வளோ? ஹைட் இஸ் 6 minus 2. இங்கே வந்து இந்த பாருங்க, திஸ் இஸ் ஹைட். மேலே 6 இருக்கு, இங்கே பாட்டம்ல எவ்வளோ இருக்கு? 2 இருக்கா? ஓகே, அப்போ 4. இப்போ எவ்வளோ வருது? 2வை கேன்சல் பண்ணால் 2 மீட்டர். ஏரியா 4க்கு சொல்லுங்க அப்படியே. ஆஃப் BH. வாட் இஸ் பிரெத்? ஏரியா 4க்கு 1 தான் வருது. ஹைட்டு 6 வந்துடும். அப்போ 3 மீட்டர். கரெக்டா? ஏரியா 5 சொல்லுங்க பார்ப்போம். ஏரியா 5 ஆஃப் BH. பிரெத் 1, H 6. கரெக்டா? ஸோ கேட் 3 மீட்டர். ஏரியா 6 பிரெத் வந்து 6 minus 5 1. Height is 6, so 6 meter. Area 7, 8 minus 6 is 2. Height is 4. Height is 4. So we get 8 meter. இப்போ எல்லா ஏரியா கண்டுபிடிச்சிட்டோன்னா எல்லா ஏரியாவும் நம்ம ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா 1 plus area 2 plus area 3 plus area 4, but area 5 minus area 6 minus area 7 plus. What is the value of area 1? 4, area 2 2, area 3 2, area 4 3, area 5 minus 3, area 6 minus 6, area 7 plus 8. Plus 3 minus 3 cancel. 4 plus 2 is 6. Here 6 cancel, remaining 8 plus 2 is 10. So this is my displacement 10 meter. Very easy question. Clear ma? Clear? Okay. The variation of velocity of the particle moves along a straight line solid figure. The distance traveled by the particle in first 12 seconds. Distance travel कहते हैं. So here distance travel is a scalar quantity. இப்போ ப்ளஸ் மைனஸ் பார்க்காதீங்க, சரியா? ஏரியான்றதை வீட்டுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஏரியா பிரிங்க. சேம் ஐடியா. This is area 1. Here we have area 2. And we up to 12 seconds. அப்போ up to 12 seconds ஏரியா பாருங்க. நமக்கு எனக்கு வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், another rectangle, again triangle. We have a fourth area. இது நெகட்டிவ் சைடில் இருக்குது, ஆனால் நீங்கள் நெகட்டிவ் போடக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்கேலர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா 1 ப்ளஸ் ஏரியா 2 ப்ளஸ் ஏரியா 3 நாட் மைனஸ் A4. இட்ஸ் a ப்ளஸ் A4. சரி, ஓகே. இப்போ ஏரியா 1 இஸ் a triangle. ஸோ ஆஃப்
What is the breadth? 2 minus 0 is 2. What is the height? 5. And the area 2 paranga 6 minus the agalam. 6 minus 2 is 4. Height is 5. Area 3 vanga of BH. 10 minus 6 is 4 into 5. Area 4 of 12 minus 10 is 2. Height is height. What is the height? 2.5. 2.5. Okay. The 2 cancelled, so I get 5. 4 into 5 is 20. 2 into 5 is 10. 2 cancels, so we get 2.5. 20 plus 10, 30, 35, 35 point plus 2.5, 37.5 meter. This is my distance traveled. So option A. Clear? A. Next question. The following graph. The following graph figure shows that the variation of velocity of the rocket with time. Then what is the maximum height attained from the VT graph? We need to find what is the maximum height attained. பாருங்க the concept wise question. நல்லா கவனிச்சுக்கோங்க. XT கிராஃப்ல உங்கள் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் ஆகும்போது என்ன ஆகும்? திஸ் இஸ் இது மேக்ஸிமம் ஹைட்டாக இருந்தா பீன்ற பாயிண்ட் இது ஏன்ற பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மேக்ஸிமம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர் த மேக்ஸிமம் ஹைட் இது டேர்ன் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0 ஆகும். சரியா? இது அப்படியே நான் VT கிராஃபுக்கு மாத்தினேன்னா என் கிராஃப் எப்படி இருக்குன்னா சம்வாட் லைக் திஸ். சரியா? இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 வரும். அப் டு திஸ் பாயிண்ட் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ V 0 ஆகுற வரைக்கும் உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ V வந்து நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே வந்துடுச்சுன்னா டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும்போது எனக்கு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட்டே போகாது. ஸோ வாட் இஸ் அவர் கீ பாயிண்ட் மீன்ஸ் எந்த பாயிண்டில் வெலாசிட்டி நெகட்டிவ் ஜோனுக்குள்ள போதும் பாருங்க. கரெக்டாக 110 செகண்ட்ஸில் வந்து என்ன ஆகுது? அதுக்கப்புறம் வெலாசிட்டி நெகட்டிவ் ஜோனில் போயிடுது. ஸோ இந்த கொஸ்டின் யார் ஆஸ்கிங் வாட் இஸ் அ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்? வி ஹாவ் அ VT கிராஃப். இப்போ VT ஏரியா அண்டர் த கர்வ் கிவ்ஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எது வரைக்கும் பார்க்கணும்? 110 செகண்ட் வரைக்கும் பார்க்கணும். 110 செகண்ட்ஸ் வரைக்கும். ஏன்னா 110 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகிடுது. ஸோ இது வரைக்கும் தான் என்னோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். சி வி ஹாவ் அ 2 areas same thing. சரியா? ஏரியா 1 and ஏரியா 2 110 செகண்ட்ஸுக்கு அப்புறம் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இது வரைக்கும் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஏரியா 1 ப்ளஸ் ஏரியா 2 அப் டு 110 செகண்ட்ஸ். சரியா? சரி, வாட் இஸ் ஏரியா 1? தட் இஸ் ஆஃப் BH. breadth வந்து 10, height வந்து 1000. ஏரியா 2 அதே தான் ஆஃப் BH. 110 minus 10 is 100 into height வந்து 1000. இப்போ எவ்வளோ வருது? இதை கேன்சல் பண்ணால் 5, that is a 5000. இதை கேன்சல் பண்ணால் 50. ஸோ we have a 50,000. 50,000 plus 5,000, 55,000. We get a 50,000 meter converted into kilometer. We get 55 kilometer. So displacement is 55 kilometer. Option 3. Clear amma? புரியுதுங்களா? வெலாசிட்டி 0 ஆகிற பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். நம்ம தியரி கிளாஸ் கிராஃப் நடத்துனதான் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. எல்லாமே அங்கேருந்து எடுத்துக்கிறேன். The velocity graph when given a particle strike, then one can conclude that நீங்க conclusion கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறேன்னு பாருங்க. Average velocity during first 12 seconds. First 12 செகண்ட்ஸுக்கு அதில் ஆவரேஜ் வெலாசிட்டி 22/7 கேட்குறான். நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் வெலாசிட்டி? ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஆவரேஜ் வெலாசிட்டினா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் வரணும்.
What is the time taken? Up to 12 seconds. That is a time taken. Del x by 12. அப்போ வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கணும், கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஏரியான்றதை கவ் கண்டுபிடிச்சிடலாம். We have 3 area 1 2 3. So displacement is equal to area 1 plus area 2 plus area 3. ஏரியா 1க்கு ஆஃப் BH, B எவ்வளோ 3 வருது, H எவ்வளோ 4 வருது. ஏரியா 2க்கு 8 minus 3 is 5, H is 4. Area 3 of BH 12 minus 8 is 4, H is எவ்வளோ வருது, 2 cancel பண்ணா 2 into 3 is 6 plus 20 plus 2 8, 28 plus 6 34. So displacement is 34. 34 by 12 gives 17 by 6. This is my average velocity. So first option is wrong. Okay va, ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. Its velocity for first 3 seconds is uniform and is equal to 4 meters per second. First 3 செகண்டுக்கு velocity uniform கிடையாது. Velocity is increasing. From 0 to 4 meters per second velocity increase ஆகுது. இங்க வந்து acceleration is uniform. VT கிராஃப்ல உங்களுக்கு ஸ்லோப் வந்துச்சுன்னா acceleration uniform. So second option தப்பு. Third option பாருங்க, the body has a constant acceleration between 3 to 8 seconds. 3 to 8 seconds we have a horizontal line. The horizontal line indicates that velocity is constant. So acceleration 0. இப்போ மூணாவது ஆப்ஷன் தப்பு. நாலாவது ஆப்ஷன் பாருங்க, the body has uniform retardation from 8 to 10. 8 seconds இருந்து 12 seconds வரைக்கும் உங்களுக்கு velocity B லேருந்து என்ன ஆகுது, C வரைக்கும் குறையுது. If there is a slope, VT கிராஃப்ல ஸ்லோப் வரும்போது acceleration கான்ஸ்டண்டா இருக்கணும். velocity குறையுது, இப்போ retardation இருக்கணும். So fourth option is correct. Clear? So nearly solved all problems, I think. In the velocity time graph of a particle moving in a straight line shown in figure, the acceleration of particle at time t is equal to 9 seconds கேக்குறாங்க. ஒரு கிராஃப் கொடுத்துக்கிறாங்க. கிராஃப்ல டைம் 9 செகண்டா இருக்கும்போது பாருங்க, இங்க 8 இருக்கு, இங்க 10 இருக்கு. மிடில் பாயிண்ட் இஸ் 9 செகண்ட்ஸ். டைம் 9 செகண்ட்ஸா இருக்கும்போது அதோட ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஆக்சுவலாக டைம் 8 செகண்டாக இருக்கும்போது we have a point here. Consider as a point A. டைம் 10 செகண்டாக இருக்கும்போது we have a point B. இங்க பாருங்க, in a VT graph we have a slope. In a VT graph from point A to B we have negative slope. So we have a negative slope means acceleration is constant, but it is negative acceleration, that is a retardation. So constant acceleration, constant retardation. இப்போ பாயிண்ட் ஏல உங்களுக்கு என்ன ஆக்சிலேஷன் இருக்கோ, ஏன்னா ஆக்சிலேஷன் A to B ல கான்ஸ்டன்ட் தான். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆக்சிலேஷன், கான்ஸ்டன்ட் ரெட்டார்டேஷன். சரியா? இப்போ இந்த ஸ்லோப்போட நீங்கள் ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த எல்லா பாயிண்ட்லையும் ஒரே ஆக்சிலேஷன் தான் இருக்க போகுது. So what is the formula for acceleration for the slope? Acceleration for the slope is equal to change in velocity by time taken for the slope. The slope velocity எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? at location A ல velocity 15 இருக்கு, location B ல velocity 5 இருக்கு. That is a final velocity. Location B ல இருக்கிற velocity final velocity minus initial velocity by time taken. எவ்வளோ டைம் பா? A ல இருந்து B க்கு வரதுக்கான டைம் வந்து 10 minus 8 is 2 seconds. So my final velocity is 5, initial velocity is 15 by 2. We get minus 10 by 2 minus 5 meters per second. The negative sign indicates that is a retardation. If velocity is decreasing or if you have a negative slope, the acceleration is retardation. So option 3. Clear, Amma?
The velocity time graph கொடுத்துக்கிறாங்க. What is the maximum acceleration in a graph கேட்குறாங்க. இங்க பாருங்க, நான் theory class நடத்தும்போது சொல்லியிருப்பேன். VT graph பொறுத்த மட்டும் இன்ன VT graph உங்களுக்கு ஒரு ஸ்லோப் வருதுன்னா அந்த ஸ்லோப் indicate that the acceleration is constant. இங்க வந்து ஸ்லோப் தான் இருக்கு. நான் பாயிண்ட் மார்க் பண்ண பாருங்க. 1 to 2 we have a positive slope, so positive acceleration. 2 to 3 we have a horizontal line, இங்க வந்து acceleration 0வா இருக்கும். 3 to 4 we have a slope, so இங்க ஒரு acceleration இருக்கும். சரியா, positive acceleration. 4 to 5 negative acceleration, retardation. அப்போ இது மைனஸ் ஆகும். இப்போ இது வந்து மேக்ஸிமம் வர வாய்ப்பே இல்லை. இப்போ மேக்ஸிமம் ஆக்சிலேஷன் வந்து 1 to 2ல இருக்கணும், இல்லைன்னா 3 to 4ல இருக்கணும். இப்போ we have a slope, we have a angle θ1. இப்போ another slope இருக்கு, அந்த ஸ்லோப்போட ஆங்கிள் θ2. இப்போ θ அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். தட்ஸ் ஆல். புரியுதா? θ அதிகமாக இருந்தால் அதோட ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். பிகாஸ் த ஸ்லோப் பெண்ட் டவர்ட்ஸ் த வி. எந்த ஸ்லோப்பு விக்கு க்ளோசஸ்டாக இருக்கோ அதோட ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் டயக்ராமை பார்த்தே சொல்லிடலாம், நீங்கள் பெருசாக கால்குலேஷன்லாம் பண்ண வேணாம். இப்போ ஸ்லோப் 1ஓட ஆங்கிளும் இந்த ஸ்லோப்போட ஆங்கிளையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு θ2ன்னு வச்சுக்கோ, θ1ன்னு வைங்க. θ2 தான் கிரேட்டர், இந்த ஸ்டிப்பாக இருக்குது, க்ளோசஸ்டாக இருக்குது. அப்போ இதோட ஆக்சிலேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வி ஃபைண்ட் அவுட் த ஆக்சிலேஷன் ஃபார் த ஸ்லோப். இது கண்டுபிடிக்க போகும். நான் படத்தை பற்றி விசுவலாக பார்த்து சொல்கிறேன், வேணா ரெண்டுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிப்போம். நான் இந்த ஸ்லோப்புக்கு நான் ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? டிவி பை டிடியா. இந்த ஸ்லோப்போட இனிஷியல் வெலாசிட்டி 20, இந்த ஸ்லோப்போட ஃபைனல் வெலாசிட்டி 60. 60 மைனஸ் 20 40. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 40. அதுக்கான டைம் டேக்கன் பாருங்க, 30 செகண்ட்ஸ் வந்து 40 செகண்ட்ஸ். இப்போ 40 மைனஸ் 30 இஸ் 10. எனக்கு ஒரு 4 மீட்டர் பை செகண்ட்ஸ் கிடையாது. இந்த ஸ்லோப் எடுத்துக்கோமா, இந்த ஸ்லோப்பு இதோட சேஞ்ச் இன் வெலாசிட்டி பாருங்க 20 வரைக்கும் போகுது. ஆரம்பத்தில் 0 இருக்கு, 0லேருந்து 20. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி 20, டைம் டேக்கன் 20. இப்போ 1 மீட்டர் பை செகண்ட்ஸ். இப்போ எதோட மேக்ஸிமம் ஆக்சிலேஷனாக இருக்கு? இந்த ஸ்லோப்புக்கு தான் இருக்கு. ஸோ 4 meters per second square. கிளியராமா? கிளியரா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். நான் இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேசிக் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சண்டே வி ஹாவ் அ டெஸ்ட் ஃபார் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஓகே ஓகே, இந்த பாருங்க, இந்த கொஸ்டினை பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துட்டா உங்களுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் கேட்குறான். இப்போ பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் 0 to 1ன்னு வைங்க, 1 to 2ன்னு வைங்க, 2 to 3 வைங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் ஸ்லோப் வந்துச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ விடி கிராஃப் என்னவா இருக்கணும்? இது விடி கிராஃப். எனக்கு 0 to 1க்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்குது. பாசிட்டிவ் ஸ்லோப்னா பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. சரியா? இதுலேருந்து இது வரைக்கும் 0 to 1 வரைக்கும். 1 to 2 we have a horizontal line. xt கிராஃபில் we have a horizontal line. So velocity is 0. இப்போ 1ல velocity எனக்கு 0 ஆயிருது. 2 வரைக்கும் எனக்கு velocity 0. 2 to 3 எனக்கு நெகட்டிவ் ஸ்லோப் வருது. அப்போ நெகட்டிவ் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி இங்கே நெகட்டிவ் ஆகும். 2 to 3. ஸோ எனக்கு எந்த கிராஃப் வரும்? கிராஃப் 4 வரும். சரியா? இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். கிளியராப்பா? ஓகே, டெஸ்ட்